நாள் டைம் கொடுக்குறேன் சரிங்களா. நிறைய பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருச்சாளி, எலி அது மாதிரி சாப்பிட்டு குடஞ்சி ஓட்டை போட்டதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது எல்லாமே எடுத்து இப்போ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அது நிறைய காய்கள் வரும். ஏங்க இதை எடுங்க, எந்த பழத்தை எடுங்க, கடைக்காரங்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறது என்னன்னா, எந்த பழமும் கீழே வைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஏன்னா கீழே வச்சறதுனால நைட் ஆனால் எலிகள் வந்து எல்லாம் கடிச்சு சாப்பிடுது. அதனால அந்த பழங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் ஓரத்திலே தற்காலிகமாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்குங்க. அதனால உயரம் இடுப்பளவு உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு பழங்களை அது மேலே அடுக்கி வச்சு ப்ராப்பராக நைட் ஆனால் க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சுருங்கன்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். நாளைக்கு வரலாம் போகிறோம். இந்த மாதிரி வண்டியில் தான் பணம் கீழே இருக்குன்னா நாளைக்கு உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் சரிங்களா. நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜ் போட்டுடணும், ஒரு பழம் கூட கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எதுவும் பாதிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கெட்டுப்போன பழங்களோ எலி தின்ன பழங்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்காக இருந்தாலுமே உடம்பு சரியில்லாமல் அது லெஃப்ட் ஓவர் ப்ரைசஸ்லாம் வந்ததுன்னா நம்ம காப்பாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்.